வெல்கம் வியூவர்ஸ். 1962 அமெரிக்காவுக்கும் இப்போதைய ரஷ்யாவா இருக்க அப்போதைய சோவியத் யூனியனுக்கும் கியூபா மிசைல் கிரைசிஸ்னால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டு சோவியத் யூனியன் அமெரிக்காவை அட்டாக் பண்ண ரகசியமா கியூபாக்கு போய் அங்க அணு ஆயுதங்களை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இந்த அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணி அமெரிக்காவை தாக்குனா கண்டிப்பா அமெரிக்காவையே அழிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் போடுறாங்க. இத பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்கன் மிலிட்டரி அமெரிக்காவை சுத்தி பலத்த பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்ய முடிவு பண்றாங்க. ஆனா அமெரிக்கா எந்த நிமிஷத்துல வேணாலுமே அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அங்கிருந்த அமெரிக்க மக்கள் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல சோவியத் யூனியனும் அமெரிக்கா மேல தாக்க ரெடி பண்ணி வச்சிருந்த அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த ஆண்டு அக்டோபர் 30 சோவியத் யூனியன் அணு ஆயுத திட்டத்தை கைவிட்டுட்டு கியூபால இருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதை பார்த்து அமெரிக்க மக்கள் இனி நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க, நிம்மதி அடைஞ்சாங்க. ஒருவேளை இந்த போர் நடந்திருந்துச்சு அப்படின்னா அமெரிக்கால நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஆனா அப்படி நடக்காம ஒரு துளி ரத்தம் கூட இல்லாம இந்த போர் முடிவுக்கு வந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் ஒரு தனி மனிதனுடைய தைரியமும் புத்திசாலித்தனமும் அந்த நாட்டுடைய தலைமை பண்பும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எப்பவுமே நம்ம எதிரிகிட்ட போய் சண்டை போடுறது மட்டும் வீரர் இல்ல, அவங்க கிட்ட பேசி சமாதானமா புரிய வச்சு நம்மளுக்கும் எதுவும் ஆகாம அவங்களுக்கும் எதுவும் ஆகாம மக்களை ப்ரொடெக்ட் பண்றதும் ஒரு சிறந்த வீரம் தான். அது மட்டும் இல்ல, அதுதான் ஒரு சிறந்த தலைவனுக்கு அழகும் கூட. நீங்க நினைக்கலாம் எதிரி கிட்ட போய் சமாதானம் பேசுறதெல்லாம் ஒரு வீரமா அப்படின்னு. ஆனா எப்ப வாய்ப்பு கிடைக்கும், எப்ப அவனை கொல்லலாம் அப்படிங்கிற எதிரி கிட்டயே நேருக்கு நேரா போய் நிக்க ஒரு தைரியம் வேணும். அது மட்டும் இல்ல, எப்படி பேசுனா அவங்க சமாதானம் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனமான பேச்சும் ஒரு திறமையும் வேணும். அப்படி தன்னுடைய தைரியத்தாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் ஒரு மிகப்பெரிய போர் நடக்காம தடுத்து நிறுத்தின, இரண்டு பக்கமுமே உயிரிழப்பு ஏற்படாம இரண்டு நாட்டையும் காப்பாத்தின அமெரிக்கால முதல்ல தன்னுடைய இளம் வயதிலேயே 35வது பிரசிடென்டா பணியாற்றிய ஜான் எஃப் கென்னடி, இவரை சுருக்கமா JFK அப்படின்னு கூப்பிடுவாங்க. வரலாற்றுல ரொம்பவே சிறப்பு மிக்க பல விஷயங்களை செஞ்ச இவரு தன்னுடைய நாட்டு மக்களுக்காக பல திட்டங்களை வகுத்த இவரு தன்னுடைய கார்ல தன்னுடைய ஒய்ஃப் கூட போயிட்டு இருக்கும் பொழுது அத்தனை மக்கள் மத்தியில அசாசினேட் பண்ணப்பட்டாரு. சோ இவருடைய இறப்பு அமெரிக்காவுடைய வரலாற்றுல ஒரு கருப்பு பக்கமா மாறிச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்குமே இவருடைய இறப்பை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. சோ இன்னைக்கு வீடியோல JFK-வை பத்தி மேலும் அவருடைய இறப்பை பத்தி அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி டீடைலா டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப வேர்ல்ட் கப் போயிட்டு இருக்கு. இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் ஃபைனலுக்கு போயிருக்காங்க. KL ராஜா ஒரு ஐ கேமிங் ஆப். இதுல நீங்க விளையாடி வின் பண்றப்ப ரொம்பவே ஃபன்னா இருக்கும். அதுலயும் முக்கியமா ஸ்போர்ட்ஸ் புக் அண்ட் லைவ் டேபிள் கேம்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம கிரிக்கெட், கேசினோ மாதிரியான எக்கச்சக்கமான கேம்ஸ் இதுல இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களுமே KL ராஜா விளையாடுங்க. அது மட்டும் இல்லாம இதுல 1 crore வரைக்குமே போனஸ் பூல் கிடைக்கிறது மட்டும் இல்லாம பெருசா டெபாசிட் போனஸும் கிடைக்கும். இதுல நீங்க ரொம்பவே ஈஸியா வித்ராவும் பண்ணிக்கலாம். நிறைய பேரால ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய நம்பிக்கையான ஆப் அப்படின்னு சொல்றாங்க. சோ KL ராஜால நீங்களும் விளையாடி வின் பண்ணுங்க. KL ராஜாவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துரும். 1 லட்சத்துக்கும் அதிகமான நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி அங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பின்னோட கமெண்ட்ல டெலிகிராம் குரூப்புடைய லிங்கை கொடுத்திருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஜான் ஃபிட்ஸ்ஜெரல்ட் கென்னடி JFK 1917 மே 29 அன்னைக்கு பாஸ்டன்ல இருக்க ப்ரூக்லைன்ல ஜோசப்
பி கெனடி மற்றும் ரோஸ் விட்சர் தம்பதிக்கு இரண்டாவது மகனா பிறக்கிறாரு. JFK உடைய அப்பா ஜோசப் ஒரு பிசினஸ்மேன். மேலும் இவருக்கு JFK மட்டும் இல்ல, இன்னுமே 8 குழந்தைகள் இருந்தாங்க. JFK தன்னுடைய 8 சிப்லிங்ஸ் கூட ஒரே வீட்ல தான் வாழ்ந்துட்டு வந்தாரு. மேலும் சின்ன வயசுலயே படிப்புல நல்ல கவனம் செலுத்தினவரு பெரியவனாக தன்னுடைய திறமையால ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில சேர்றாரு. இப்படி இருக்கும் பொழுதுதான் 1940 ஹார்வர்ட்ல தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு அமெரிக்கன் நேவில ஜாயின் பண்றாரு. அப்படி அவர் ஜாயின் பண்ண சில வருடங்களிலேயே இரண்டாவது உலக போர் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும் பொழுது 1943 ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, JFK ஹெட்டா இருக்கிற ஒரு போர் கப்பல்ல சடனா ஜப்பான் போர் வீரர்கள் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல JFK உடைய கப்பல் சேதமடைஞ்சு கடல்ல கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த தாக்குதல்ல அவருடைய உடம்புல பலத்த காயங்களும் ஏற்படுது. ஆனா அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அந்த ஆபத்தான கடற்பகுதியில நீந்தி அவருக்கு கீழே இருந்த எல்லா வீரர்களையுமே காப்பாத்தினாரு JFK. அப்படி எல்லாருமே தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறமா கப்பல்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தருக்கு ரொம்பவே அடிபட்டு அவரால் கடல்ல நீந்தி போக முடியாம கப்பல்லையே இருந்ததை பாக்குறாரு JFK. இத பார்த்த உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அங்கிருந்து 5 கிலோமீட்டர் நீந்தி போய் அங்க ஆபத்துல இருந்த நபரை தன் கூட இழுத்துட்டு வந்து கரையில போட்டாரு JFK. இவருடைய உயிரை கூட பொருட்படுத்தாம இவர் செஞ்ச இந்த துணிச்சலான செயலுக்கு அமெரிக்கா பர்பிள் ஹார்ட் போர் வீரர் அப்படிங்கிற மெடலை கொடுக்கறாங்க. சில மாதங்கள்ல போர் முடிவுக்கு வருது. அப்ப வீட்டுக்கு வந்த JFK தனக்கு அரசியல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. சோ அப்ப நடந்த தேர்தல்ல அமெரிக்க மக்களவையில டெமோக்ராட்டிக் உறுப்பினரா தேர்வு செய்யப்படுறாரு. அப்படி தேர்வு செய்யப்பட்ட அவரு மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது 1953 ஜாக்லின் அப்படிங்கிறவங்களை மேரேஜ் பண்றாரு. அதுல அவங்களுக்கு 2 குழந்தைகளும் பிறக்குது. மேரேஜ் ஆன சில வருடங்கள்ல அவர் ஒரு நோயால பாதிக்கப்பட்டு உடம்பு சரியில்லாம போகுது. இப்படி உடம்பு சரியில்லாம ரொம்ப நாள் வீட்டுல இருக்கும் பொழுது ப்ரொஃபைல் இன் கரேஜ் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக் ரொம்பவே ஹிட் ஆகி அதிகப்படியான புக்ஸ் சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சது. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுதுதான் 1960 நவம்பர்ல அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன் வருது. அதுல JFK மற்றும் அப்போதைய துணை அதிபரா இருந்த ரிச்சர்ட் எம் நிக்சன் 2 பேருமே போட்டியிட்டாங்க. அதுல அதிகப்படியான ஓட் வாங்கி அந்த எலெக்ஷன்ல வின் பண்ணாரு JFK. அப்படி JFK அமெரிக்காவுடைய 35வது பிரசிடென்டா பொறுப்பேற்கும் பொழுது அவருடைய வயது 43. அப்படி அவர் ஆட்சிக்கு வந்ததுமே அவர் பேசிய முதல் வரிகள் தான் இன்னுமே நாட்டு பற்றுக்கு உதாரணமா பேசப்பட்டு வருது. அது என்ன அப்படின்னா, நாடு உனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்காத, நீ நாட்டுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத கேளு அப்படிங்கிற வார்த்தைகள் தான். அது மட்டும் இல்ல, அவர் ஆட்சிக்கு வந்த உடனே நாட்டுடைய ஏழ்மையை போக்கணும் அப்படின்னு அதுக்காக அமெரிக்காவுடைய பொருளாதார உற்பத்தியை அதிகமாக்க அவரால் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டு வந்தாரு. மேலும் யாருமே எதிர்பார்க்காத விதமா கருப்பினத்தவருக்கு சமமான சட்ட உரிமையையும் கொண்டு வந்தாரு. இப்படி அவர் பதவியேற்ற சில நாட்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் இன்ட்ரோல நான் சொன்ன கியூபா பிரச்சனையுமே வந்துச்சு. அந்த போரை புத்திசாலித்தனமா தடுத்தது மட்டும் இல்லாம சோவியத் யூனியன் கூட ஒரு நல்ல உறவு உண்டாகவும் வழிவகுத்தாரு. ஆனா எப்படி ஒரு காயின்ல 2 பக்கங்கள் இருக்குமோ அதே மாதிரிதான் நிறைய பேருக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா பல பேருக்கு உங்களை பிடிக்காமையும் போகும். இது JFK-க்கும் நடந்துச்சு. நிறைய நல்ல காரியங்கள் பண்ண JFK-க்கு நிறைய எதிரிகளுமே வளர ஆரம்பிச்சாங்க. அப்ப JFK கம்யூனிஸ்ட் கொள்கைக்கு எதிராக பேசிட்டு இருந்தப்ப ஒரு நியூஸ் சேனல்ல JFK கம்யூனிஸ்டுக்கு ஆதரவாளர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. இந்த நியூஸை பார்த்த JFK சிரிச்சுட்டே நம்ம நாட்டில் இனிமே முட்டாள்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட அடுத்த வாரம் நம்ம டெக்சாஸ்க்கு ஒரு வேலையா போறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக 1963 நவம்பர் 23 அன்னைக்கு ஒரு அரசியல் பேச்சுவார்த்தைக்காக JFK மற்றும் அவருடைய ஒய்ஃப் 2 பேருமே டாலஸ் அப்படிங்கிற இடத்துக்கு ஃபிளைட்ல போறாங்க. அப்படி டாலஸ்க்கு போனவங்க அங்கிருந்த ஏர்போர்ட்ல வெயிட் பண்றாங்க. அங்கிருந்து டெக்சாஸுக்கு போக அவங்களுக்கு ஒரு கார் ஏற்பாடு செய்யப்படுது. மேலும் அந்த கார்ல இவங்க கூட டெக்சாஸ் கவர்னர் ஜான் அவருடைய ஒய்ஃபும் போறாங்க. அப்படி JFK போயிட்டு இருந்த அந்த கார் டெக்சாஸ்ல இருக்க டீலி பிளாசா அப்படிங்கிற இடத்துக்குள்ள போகும் பொழுது யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, அவங்க கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது மக்கள் JFK-வை பார்க்கிறதுக்காக கார் போற அந்த ரோடுக்கு 2 புறமுமே ரொம்பவே அதிகமா கூட ஆரம்பிச்சாங்க. சோ அவரு காருடைய ஸ்பீடை கம்மி பண்ணிட்டு அங்க தன்னை பார்க்கிறதுக்காக கூடியிருந்த மக்களை பார்த்து கையசைக்க ஆரம்பிச்சாரு. அப்போ திடீர்னு ஒரு சத்தம் ஏற்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் JFK மேல அடையாளம் தெரியாத ஒரு மர்ம நபர் ஷூட் பண்றாரு. அது மட்டும் இல்ல, JFK-வை நோக்கி அடுத்த 2 புல்லட்டுகள் கண்டினியூஸா ஷூட் பண்ணப்படுது. அந்த 2 புல்லட்டுமே அவருடைய உடம்புல
உடம்புல பட்டு ரத்த ஆறா மாற ஆரம்பிக்குது. அந்த இடமே ரொம்பவே பரபரப்பா மாற ஆரம்பிக்குது. எல்லாருமே பதறி போய் அங்கங்க தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மூணாவதா ஷூட் பண்ணப்பட்ட புல்லட் JFK உடைய தலையில படுது. JFK அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்க அவருடைய ஒய்ஃப் உடைய மடியில விழுகிறாரு. இப்ப உயிருக்கு போராடிட்டு இருந்த JFK பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்பவே வேகமா கூட்டிட்டு போகப்படுறாரு. JFK-க்கு இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணப்படுது. ஆனா அவரை ட்ரீட் பண்ண டாக்டர் துரதிர்ஷ்டவசமா JFK ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற வழியிலேயே இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட எல்லாருமே மனசு உடைஞ்சு போறாங்க. JFK உடைய ஒய்ஃப் கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. மேலும் JFK ஷூட் பண்ணப்பட்டு அடுத்த 45 நிமிடங்கள்ல லீ ஹார்வே ஆஸ்வால்ட் அப்படிங்கிற ஒரு நபர் JFK-வை ஷூட் பண்ண குற்றத்திற்காக அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அப்படி ஆஸ்வால்ட விசாரணை செய்யும் பொழுது அவர் டெக்சாஸ்ல இருக்கிற ஒரு புக் ஸ்டோர்ல வேலை செஞ்சதாகவும் அந்த புக் ஸ்டோருடைய 6வது மாடியில இருந்து தான் JFK-வை ஷூட் பண்ணதா கண்டுபிடிச்சாங்க. மேலும் அடுத்தடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில JFK உடைய பாடியை செக் பண்ண டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, JFK உடல்ல இருந்து டோட்டலா 3 புல்லட்ஸ் எடுத்திருக்கோம். ஆனா அதுல 2 புல்லட் மட்டும்தான் ஒரே மாதிரி இருந்திருக்கு. மீதி இருக்கிற ஒரு புல்லட்டுக்கும் ஆல்ரெடி எடுத்த 2 புல்லட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. அதாவது அவருடைய உடம்பில் இருந்து எடுக்கப்பட்ட 2 புல்லட்ஸும் சேம், ஆனா அவருடைய தலையிலிருந்து எடுக்கப்பட்ட புல்லட் வேற. அப்படின்னா JFK-வை 2 பேர் ஷூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க போலீஸ். மேலும் அந்த புல்லட்டை செக் பண்ணும்போது தான் தெரிய வருது, ஆஸ்வால்டோட கன்னுல இருந்து தான் JFK உடைய பாடியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த 2 புல்லட்ஸ் மேட்ச் ஆகுது. அப்போ தலையிலிருந்து எடுத்த புல்லட்டை யாரு ஷூட் பண்ணது? எப்படி ஒரே டைம்ல 2 பேர் அவரை கொலை பண்றதுக்காக ஷூட் பண்ண ட்ரை பண்ணிருக்க முடியும்? ஒருவேளை அவங்க ஒரே குரூப்பை சேர்ந்தவங்களா இல்ல 2 வெவ்வேறு குரூப்பை சேர்ந்தவங்களா அப்படின்னு போலீஸ்க்கே இது மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுச்சு. அது மட்டும் இல்ல, போலீஸ் இதை பத்தி ஆஸ்வால்ட் கிட்ட விசாரிக்கும் பொழுது தனக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமுமே இல்ல, தன்னை யாரோ வேணும்னே இந்த கேஸ்ல மாட்டி விடுறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஆஸ்வால்ட். ஆனா போலீஸ் கொஞ்சம் கூட இதை நம்பல. சோ போலீஸ் இப்ப ஆஸ்வால்டுடைய வீட்டை சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த கொலை நடந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட துப்பாக்கியும் ஆஸ்வால்டுடைய வீட்டுல ஒரு போட்டோ இருந்திருக்கு. அந்த போட்டோ ஃப்ரேம்ல அவர் கையில ஒரு துப்பாக்கி வச்சிருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த துப்பாக்கியும் 2மே ஒண்ணுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ போலீஸ் இதை பத்தி ஆஸ்வால்ட் கிட்ட விசாரிக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த போட்டோவே ஒரு ஃபேக் போட்டோ, ஒரு பெருமைக்காக வேற ஒருத்தங்களுடைய பாடியில என்னுடைய தலையை வச்சு நான் போட்டோஷாப் பண்ணிருக்கேன், அந்த போட்டோ ரியல் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஆஸ்வால்ட போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் அடையாளம் தெரியாத நபரால ஆஸ்வால்ட் போலீஸ் முன்னாடியே ஷூட் பண்ணி கொல்லப்படுறாரு. ஷூட் பண்ணப்பட்ட ஆஸ்வால்ட் அந்த இடத்திலே இறந்து போறாரு. இதை பார்த்த மக்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏன் அப்படின்னா JFK உடைய மரணத்தை மூடி மறைக்க கவர்மெண்டே இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில பேச ஆரம்பிச்சாங்க. JFK-வை சுட்டதை சொன்னப்படுற ஆஸ்வால்ட் போலீஸ் கிட்ட மாட்டினதுக்கு அப்புறமே நான் இதை பண்ணல, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி அவருக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்னா எதுக்காக அவரை ஷூட் பண்ணி கொலை பண்ணணும்? அப்படி அவருக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கனால தானே அவரை ஷூட் பண்ணி கொன்னு இருக்காங்க அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இப்ப போலீஸ் ஆஸ்வால்டுடைய மர்டரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரு ஆஸ்வால்ட கொன்னாங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஜாக் ரூபி அப்படிங்கிற நபரை கைது பண்றாங்க. மேலும் அவரை பத்தி விசாரிக்கும் பொழுது அவர் ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறதாகவும், அது மட்டும் இல்லாம அவர் ஒரு மனநலம் சரியில்லாதவர் அப்படின்னு தெரிய வருது. சோ அதனால அந்த கேஸை போலீஸ் ஃபர்தரா மூவ் பண்ண முடியாம போகுது. மேலும் JFK உடைய கொலையை பத்தி, அந்த மர்டரை பத்தி வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தீவிரமா சர்ச் பண்ணிட்டு இருந்த போலீஸ் அப்பதான் JFK-வை பார்க்கிறதுக்காக அங்க வந்த மக்கள் கூட்டத்துல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவை பாக்குறாங்க. அதுல அடையாளம் தெரியாத ஒரு நபர் கருப்பு கோட் போட்டுட்டு தான் கூட ஒரு கொடையை வச்சுட்டு அந்த கூட்டத்துல ரொம்பவே வித்தியாசமா இருந்ததை நோட் பண்றாங்க. மேலும் அப்ப மழை வர்ற மாதிரியே இல்ல, எதனால ஒரு கொடையை வச்சிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது ஒரு சந்தேகமா மாறிச்சு. இருந்தாலுமே அந்த கூட்டத்துல அதை யாருமே பெருசா கவனிக்கல. கரெக்டா JFK உடைய கார் டெக்சாஸ்குள்ள வரும் பொழுது அந்த கொடை வச்சிருந்த நபர் JFK உடைய காருக்கு பக்கத்துல இருக்கிறதையும், அந்த துப்பாக்கி சூடு நடக்கும் பொழுது அந்த கொடையை வச்சிருந்த நபர் அமைதியா பதட்டமே இல்லாம அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதையும் பார்த்து அதிர்ச்சியானாங்க போலீஸ். மேலும் துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு அப்புறமா பதட்டத்துல அங்கிருந்த மக்கள் எல்லாருமே பதறி அடிச்சுட்டு ஓடும் பொழுது அந்த கொடை வச்சிருந்த நபர் மட்டும் அங்க எதுவுமே நடக்காத மாதிரி பக்கத்துல இருந்த டெக்சாஸ் ஸ்கூலை நோக்கி போனதுக்கான வீடியோ ஆதாரம் கிடைக்குது. ஆனா அவரை பத்தி விசாரிக்கும் பொழுது போலீஸ்க்கு வேற எந்த ஒரு டீடைல்ஸுமே கிடைக்கல. ஆனா JFK கேஸை பத்தி விசாரிச்ச ஜோசியா மற்றும் ரிச்சர்ட், இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் அந்த குடை வச்சிருந்த மர்ம நபரை பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அவன் வச்சிருந்த குடை யாருக்கோ சிக்னல் காட்டுறதுக்காக தான். ஆல்சோ அந்த குடை வச்சிருந்த நபர் தன் கிட்ட இருந்த குடைய JFK உடைய கார் டெக்சாஸ்குள்ள வரும்பொழுதுதான் கரெக்டா விரிச்சதாகவும், அந்த கொடையை விரிச்சு சிக்னல் கொடுத்ததால தான் அங்க நின்னுட்டு இருந்த கில்லர் ஷூட்டர் JFK-வை ஷூட் பண்ணதாகவும் சொல்றாங்க.
இப்படி அந்த கொடையை வச்சிருக்கிற நபரை பத்தி பல பேர் பேசிட்டு இருக்கும் பொழுதுதான் 1978 ஸ்டீவன் அப்படிங்கிறவரு அவரே முன் வந்து தான் அந்த கொடையை வச்சிருந்த நபர் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அதுக்கு போலீஸ் எதுக்காக அவ்வளவு வெயில்ல கொடை வச்சிருந்தீங்க, அதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, JFK கம்யூனிஸ்டுக்கு ஆதரவாளர் அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்ததாகவும் அதுக்காக JFK-வை அசிங்கப்படுத்த தான் நான் இந்த கருப்பு கொடையை யூஸ் பண்ணேன், அதுக்காக தான் நாங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, JFK டெக்சஸ்க்கு வர முக்கிய காரணம் அரசியல் பேச்சுவார்த்தைக்காக தான். ஒருவேளை JFK அந்த பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஆப்போசிட்ல இருந்தவங்க யாராவது இப்படி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற கோணத்துல விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம நான் முன்னதே சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் சேனல்ல JFK கம்யூனிஸ்ட் ஆதரவாளர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியே வந்துச்சு. ஒருவேளை இது பிடிக்காத யாராவது ஒருத்தர் கூட இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. இப்படி JFK கேஸ்ல கிடைச்ச ஒவ்வொரு ஆதாரமுமே பயனில்லாம போகுது அப்படின்னு ரொம்பவே பிரஷரான போலீஸ் இந்த கேஸ்ல அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியாம தவிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, ஆஸ்வால்ட கொலை பண்ண ஜாக் ரூபியும் சில காரணங்களால ஜெயிலேயே கொஞ்ச நாட்கள்ல இறந்து போயிடுறாரு. இப்படி JFK கேஸ்ல அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஆஸ்வால்ட் மற்றும் ஜாக் 2 பேருமே இறந்து போனதால இப்போ இந்த கொலைக்கு சம்பந்தமான வேற எந்த ஒரு தடயமுமே அதுக்கு பிறகு கிடைக்கவே இல்லை. இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட இந்த 2 பேருமே இறந்து போனதால இந்த 2 பேர் அனுப்பின அந்த 3வது நபர் யாரு அப்படிங்கிறது மர்மமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த 3வது புல்லட் யாருடையது அப்படிங்கிறதுமே ஒரு மர்மமா இருக்கு. என்னதான் JFK-க்கு கூட இருந்தவங்க எல்லாருமே எந்த ஒரு எதிரிகளுமே இல்ல அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா JFK உடைய அரசியல் எதிரிகள் தான் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. JFK-வை கொலை பண்ணதா சொல்லப்படுற ஆஸ்வால்ட் எதுக்காக அவர் கடைசி வரைக்குமே ஒத்துக்கல, ஏன் தான் கொலை செஞ்ச அப்படிங்கிற கொலை பழியை ஏத்துக்கல. ஆஸ்வால்ட் கூட அத்தனை போலீஸ் இருந்துமே ஜாக் ரூபி ஆஸ்வால்ட சுடுற வரைக்குமே போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல இன்னுமே அதிர்ச்சியான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, மைக்கேல் ஜாக்சன் எப்படி பெயின் ரிலீஃப்காக எடுத்த ஒரு ட்ரீட்மெண்ட் அவருடைய உயிரை பறிச்சதோ அதே மாதிரி தான் JFK-வும் அவருடைய பெயின் ரிலீஃப்காக எடுத்த ஒரு ட்ரீட்மெண்ட் இவருடைய உயிரை பறிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா JFK அவருடைய 20sல அவருடைய பேக் பெயின்காக 4 ஆபரேஷன்ஸ் பண்ணியிருந்தாரு. 2 மைனர் ஆபரேஷன், 2 மேஜர் ஆபரேஷன். ஆனா அது கொஞ்ச நாள்ல ஃபெயிலியர் ஆனதால, ஆனா இவருக்கு வயதானதுக்கு அப்புறமா எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணியுமே அந்த பேக் பெயின் சரியாகல. அப்பதான் பிரிஸ்டன் அப்படிங்கிற ஒரு டாக்டர் அவருடைய பெயினை குறைக்கிறதுக்காகவும் அவருடைய அரசியல் ஸ்கெடியூலை ஃபாலோ பண்றதுக்காகவும் பிரேஸ் அண்ட் ஏஸ் பேண்டேஜை யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. ஏன் ஏஸ் பேண்டேஜை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது இன்ஜுரியான இடத்துல வீக்கத்தை குறைச்சு அந்த இடத்துல இருக்கிற போன்ஸை ரீஸ்டோர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ JFK-வும் அதை பெயின்ல இருந்து ரிலீஃப் பண்ண யூஸ் பண்ணதால, அதனால பெயின் ரிலீவ் ஆனதால அதை அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் அவரு டெக்சஸ் போகும் பொழுது அதை தன்னுடைய முதுகுல போட்டுட்டு போயிருந்தாரு. இந்த பேண்டேஜ் போடும் பொழுது என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, எப்பவுமே இப்படி ஸ்ட்ரெயிட்டா உட்கார மட்டும் தான் முடியும், கீழே குமிய முடியாது. சோ JFK-வை பார்த்து ஃபயர் பண்ணப்பட்ட 2 புல்லட்ஸ்ல முதல் புல்லட் படும் பொழுதே அங்க சுத்தி இருந்த எல்லாருமே குனிஞ்சிட்டாங்க, காருக்குள்ள இருந்த மத்தவங்களும் குனிஞ்சிட்டாங்க. ஆனா JFK இந்த பிரேஸ் போட்டிருந்ததால அவரால் கீழே குனிய முடியல. சோ இதுவும் அவருடைய உயிர் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமா சொல்லப்படுது. இத ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? JFK-வை யாரு கொண்டு இருக்கலாம் அல்லது இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்பவுமே யார் ஒருத்தங்க நல்லவங்களா இருந்தாலுமே, நாட்டுக்கு நல்லது செய்ய அவங்க நினைச்சாலுமே அவங்கள சுத்தி இருக்கிற எதிரிகள் இப்படிதான் அசாசினேட் பண்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.